தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தனையில் உதித்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி கடைகள் குறிப்பிடத்தக்க திட்டமாகும். இத்திட்டம் தொடங்கி கடந்த 1.5 ஆண்டில் சுமார் 75 லட்சம் கிலோ காய்கறிகளை மிக குறைந்த விலையில் வாங்கி பல லட்சக்கணக்கானோர் பயனடைந்துள்ளனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட் உள்ளிட்ட எண்ணற்ற நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளார். காய்கறி விலைகளை கட்டுப்படுத்தும் வகையில் விவசாயிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களிடம் இருந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக காய்கறிகளை கொள்முதல் செய்து பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யும் திட்டத்தை கடந்த 2013ஆம் ஆண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். சென்னையில் 40 காய்கறி கடைகளும் 2 நகரும் காய்கறி கடைகளும் இயங்கி வருகின்றன. இவற்றின் மூலம் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குறைந்த விலையில் காய்கறிகளை வாங்கி பயனடைந்து வருகின்றனர். இப்போ அம்மா பசுமை காய்கறி அமைச்சு கொடுத்தது மூலமாக எனக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, மகளிர் குழுவில் இருக்க நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு. அதன் மூலமாக எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதற்காக அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எப்போவுமே நான் இங்கே வெஜிடபிள்ஸ் நல்லா வாங்குவேன். ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரொம்ப கம்மி விலையில் இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் எப்போவுமே இங்கே வாங்குறதுனால எனக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியும். ஸோ அம்மா தயவால் we are taking more vegetables here. So அம்மாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். கடந்த 1.5 ஆண்டில் சுமார் 75 லட்சம் கிலோ காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல லட்சக்கணக்கான மக்கள் குறைந்த விலையில் காய்கறிகள் வாங்கி பயன்பெற்றிருப்பதோடு தமிழக கூட்டுறவுத்துறைக்கு 21 கோடியே 73 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களால் 2013 ஜூன் 20 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பண்ணை பசுமை காய்கறி திட்டமானது விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து இடைத்தரகர்கள் இல்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் நடுத்தர மக்களன்றி அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்றனர். காய்கறிகள் அதிகம் விளையும் நீலகிரி, திண்டுக்கல், திருவள்ளூர், விழுப்புரம் பகுதி விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்து குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் மூலம் கொண்டு வந்து பண்ணை பசுமை காய்கறி கடைகளில் விற்பனை செய்வதால் விவசாயிகளுக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்கிறது. பொதுமக்களும் தரமான பசுமையான காய்கறிகளை குறைந்த விலையில் பெற்று பயனடைகின்றனர். எல்லா காயுமே பார்க்கறச்சே வாங்கணும் போல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தொடர்ந்து இங்கே வாங்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் கனிவோடு எடுத்து கொடுத்து சேவை பண்ணுறாங்க. அப்புறம் பசுமை பண்ணை அப்படின்றதுனால இதில் கெமிக்கல் இருக்காது. இந்த சேவையை ஏற்படுத்தி கொடுத்த மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இங்கே டெய்லி காய்கறி வாங்க வரேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா விலை மலிவாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. பண்ணை பசுமை காய்கறின்றதால எந்த கெமிக்கலுமே கிடையாது, உடம்புக்கும் நல்லது. இது அமைச்சு கொடுத்த அம்மாவுக்கு மிக்க நன்றி. நுகர்வோர் மட்டுமல்லாது காய்கறி விவசாயிகளின் நலன் கருதி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா 105 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆணையிட்டிருந்தார். இதனால் 18,043 விவசாயிகளும் பயன்பெற்றுள்ளனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல் படி பண்ணை பசுமை நுகர்வோர் காய்கறி கடைகளின் செயல்பாடுகள் மற்றும் பொதுமக்களுக்கு பசுமை காய்கறிகள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சென்னையின் பல்வேறு காய்கறி கடைகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு மற்றும் அரசு அதிகாரிகள் நேற்று ஆய்வு செய்தனர்.